மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகன்யா பிரேம். முதலில் இலங்கை செய்திகள். பிரபாகரனின் மகன் ஏன் பாதுகாக்கப்படவில்லை? நாடாளுமன்றத்தில் ரவுப் ஹக்கீம் பகிரங்க கேள்வி. ஜேவிபி தலைவர் ரோஹண விஜயவீர மற்றும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் சூத்திரதாரி சஹ்ரான் ஹாஷிம் ஆகியோரின் பிள்ளைகள் அரசினால் பாதுகாக்கப்படும் நிலையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் ஏன் அவ்வாறு பாதுகாக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவுப் ஹக்கீம் நாடாளுமன்றத்தில் உணர்வுபூர்வமான கருத்தை முன்வைத்து பகிரங்கமாக கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ரவுப் ஹக்கீம், கடந்த காலங்களில் ஆயுதமேந்தி கிளர்ச்சிகளில் ஈடுபட்ட தலைவர்களின் பிள்ளைகள் விஜயவீர மற்றும் சஹ்ரான் ஆகியோரின் பிள்ளைகள் அரச காவலில் அல்லது புனர்வாழ்வளிக்கப்பட்டு பாதுகாப்பாக வாழ அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை சுட்டிக்காட்டினார். ஆனால் 12 வயது சிறுவனான பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் அரசியல் ரீதியாகவோ வன்முறைகளுடனோ எவ்வித தொடர்புமற்ற சிறுவனான பாலச்சந்திரன் பிரபாகரன் மாத்திரம் இறுதிப் போரின் போது சரணடைந்த நிலையில் கொடூரமாக கொல்லப்பட்டதன் பின்னணியில் உள்ள நியாயமின்மையை அவர் கேள்விக்குட்படுத்தியுள்ளார். சாணக்கியன் முன்வைத்த தனிநபர் பிரேரணையை அடிப்படையாக கொண்டு தேர்தலை நடத்தலாம், சட்டமா அதிபர் தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு சட்ட ரீதியான தடைகள் இல்லை என சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் முன்வைத்த தனிநபர் பிரேரணையை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்தலை நடத்துவதற்கான சட்ட வாய்ப்புகள் இருப்பதாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் முறைமை தொடர்பில் ஆராயும் விசேட செயற்குழு அதன் தலைவர் அமைச்சர் விஜிதஹேரத் தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று கூடியது. வெளிநாட்டில் இருந்த சாணக்கியன் இணையவழி தொழில்நுட்பத்தின் மூலம் கூட்டத்தில் பங்கேற்று தனது கருத்துக்களை முன்வைத்தார். மாகாண சபை தேர்தலை பழைய விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் நடத்துவது குறித்து ஆராயப்பட்ட நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழு 3 புதிய வாக்களிப்பு வழிமுறைகளை முன்வைத்துள்ளது. அதன்படி விருப்பு வாக்களித்தல், பெண்கள் பிரதிநிதித்துவத்துக்கான வாக்களித்தல் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்துக்கான வாக்களித்தல் ஆகிய முறைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. பெண்கள் பிரதிநிதித்துவம் தொடர்பில் கிராமிய மட்டத்தில் மேலும் கருத்து கணிப்புகளை நடத்த வேண்டுமென்ற யோசனை கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது. எனினும் இதனை எதிர்த்த சாணக்கியன் மீண்டும் கருத்து கணிப்புகளுக்கு செல்வது தேர்தலை மேலும் தாமதப்படுத்தக்கூடும் என்றும் பல்வேறு தரப்புகள் தமது தனிப்பட்ட நிலைப்பாடுகளை முன்வைத்து செயல்முறையை நீட்டிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையில் சாணக்கியன் முன்வைத்த தனிநபர் பிரேரணையில் உள்ள விடயங்கள் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரணானவை அல்ல என்றும் சில சொற்பிரயோக திருத்தங்களுடன் அதை நடைமுறைப்படுத்த முடியும் என்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. புதிய வாக்களிப்பு முறைமை பொதுமக்களுக்கு சிக்கலானதாக இருக்கலாம் என குழு உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார சுட்டிக்காட்டியுள்ள நிலையில் இந்த விடயம் தொடர்பில் அடுத்த கூட்டங்களில் மேலும் விரிவான விளக்கங்களை பெற தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், உயர்மட்ட முன்னாள் அரசியல் தலைவர் நாளை கைது செய்யப்படலாம் என தகவல். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் மிக உயர்மட்ட முன்னாள் அரசியல் தலைவர் ஒருவர் இன்று அல்லது நாளைக்குள் கைது செய்யப்படக்கூடிய சாத்தியம் இருப்பதாக அரசாங்கத்தின் நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போலீஸ் துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் சுனில் வடகல, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் முக்கிய சூத்திரதாரி மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த நபர் 5 வெவ்வேறு அனாமதேய அல்லது புனை பெயர்களை பயன்படுத்தி செயற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அவற்றில் சோனிக் என்ற பெயர் ஒன்றாக இருப்பதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த விவகாரம் தொடர்பில் விசாரணை அதிகாரிகளிடம் மேலும் பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ள போதிலும் தற்போதைய நிலையில் அவற்றை வெளியிடுவது விசாரணைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதனால் மேலதிக விவரங்களை வெளியிட முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான உண்மையான சூத்திரதாரிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் மீண்டும் வலுப்பெற்று வருகின்றன. இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார்,
முன்னாள் உளவுத்துறை தலைவர் சுரேஷ் சாலே மட்டுமன்றி தேவை ஏற்பட்டால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவையும் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையான பின்னணியை வெளிக்கொணர்வதாக உறுதியளித்தே தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது என்பதனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் அரசாங்கம் செயற்பட வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கொக்குலாயில் 244 சிங்கள மீனவர் குடும்பங்களை நிரந்தரமாக குடியேற்றும் முயற்சிக்கு கஜேந்திரகுமார் எதிர்ப்பு. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குலாய் பகுதியில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த 244 மீனவர் குடும்பங்களை நிரந்தரமாக குடியேற்ற அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அதனை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றிய அவர் நீர்கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து காலந்தோறும் மீன்பிடி தொழிலுக்காக கொக்குலாய்க்கு வரும் மீனவர் குடும்பங்கள் சில மாதங்கள் தங்கியிருந்து பின்னர் தமது சொந்த ஊர்களுக்கு திரும்புவது வழக்கமான நடைமுறை என குறிப்பிட்டார். முன்னைய அரசாங்கங்களின் காலத்திலும் இக்குடும்பங்கள் நிரந்தர குடியிருப்புகளை அமைக்க முயன்ற போதிலும் அதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் தற்போது புயல் பாதிப்புக்கு பின்னர் பாதுகாப்பான குடியிருப்புகள் தேவை என்ற காரணத்தை முன்வைத்து கொக்குலாய் மேற்கு கிராம சேவகர் பிரிவில் அவர்களுக்கு நிரந்தர வீடுகள் அமைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். இது தமிழ் பிரதேசங்களின் மக்கள் விகிதாசாரத்தை மாற்றும் நடவடிக்கையாக அமையக்கூடும் என்றும் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் கூட மேற்கொள்ளாத செயற்பாட்டை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுப்பது பொருத்தமற்றது என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் கொக்கு தொடுவாய் பகுதியிலுள்ள காணிகள் தொடர்பிலும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கூறிய அவர் தெற்கை சேர்ந்த ஒருவருக்கு காணி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக காணிகளும் ஆக்கிரமிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி அதனை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தார். எதிர்வரும் ஆகஸ்ட் மாத இறுதியில் வடக்கிற்கான சர்வதேச வர்த்தக கண்காட்சி. வடக்கிற்கான சர்வதேச வர்த்தக கண்காட்சி எதிர்வரும் ஆகஸ்ட் 28, 29 மற்றும் 30 ஆகிய திகதிகளில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற ஏற்பாடாகியுள்ளது. வடக்கிற்கான கைத்தொழில் துறை மன்ற அலுவலகத்தில் இன்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஏற்பாட்டாளர்கள் இதனை தெரிவித்தனர். வடமாகாண தொழில் முனைவோர், இயந்திர வழங்குநர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய வணிக வாய்ப்புகளை உருவாக்குவதே கண்காட்சியின் பிரதான நோக்கமாகும். மேலும் உள்ளூர் தொழில்களை தேசிய மற்றும் சர்வதேச வலையமைப்புகளுடன் இணைக்கும் ஒரு சந்திப்பு தளமாகவும் இது அமைகின்றது. தொழில்துறையின் போட்டித்தன்மையை உயர்த்துவதற்கு புதிய இயந்திரங்கள், உற்பத்தி முறைகள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றது. காலத்தின் தேவைக்கேற்ப தொழில்கள் தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியத்தை எடுத்துரைக்கின்றது. இந்தியா மற்றும் தென்னிலங்கையில் இருந்து வட மாகாணத்தில் உள்ள இயந்திர சாதனங்களின் உற்பத்தி, இறக்குமதி மற்றும் விநியோகத்தில் ஈடுபடுவோரை வடமாகாணத்து தொழில் முயற்சியாளர்களுடன் இணைத்தல் தேவையான விஞ்ஞான தொழில்நுட்ப ஆலோசனைகளுக்கான வழிகாட்டல்களை வழங்கவும் உதவுகின்றது. வடமாகாண உற்பத்தி பொருட்களை புதிய வாடிக்கையாளர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களுடன் இணைக்கும் வாய்ப்புகளை உருவாக்குகின்றது. சந்தையை அடைவதில் எதிர்கொள்ளப்படும் தடைகளை குறைத்து நிலையான சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. வடமாகாண உற்பத்திகளின் தரம், புதுமை மற்றும் சந்தை மதிப்பை வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பை வழங்குகின்றது. உள்ளூரில் உற்பத்தி செய்வதை பெருமையுடன் பயன்படுத்துவோம் என்ற மனப்போக்கை இந்த கண்காட்சி ஊக்குவிக்கின்றது. இளைஞர்களை வேலைவாய்ப்பு தேடுபவர்களாக மட்டுமன்றி புதிய தொழில் முயற்சிகளை உருவாக்குபவர்களாக மாற்றும் சிந்தனையை வளர்க்கின்றது. தொழில், வர்த்தகம், சுற்றுலா மற்றும் அறிவு பரிமாற்றத்தை ஒருங்கிணைத்து வடமாகாணத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு பங்களிக்கின்றது என்றனர். சொல்லிசை கலைஞரான சங்கீத்சனின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரவுடன் உரையாடினார் ஸ்ரீதரன் எம்பி. சொல்லிசை கலைஞரான சங்கீத்சனின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் நடைபெற்றுள்ளது. குறித்த உரையாடலுக்கு அமைவாக சங்கீத்சனுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படாமையின் காரணமாக சாதாரண நீதிமன்ற முறைமையின் கீழ் அவருக்கான பிணை கோரிக்கையை சட்டத்தரணிகள் ஊடாக விடுக்க முடியும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக அமைச்சர் சந்திரசேகரருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கும் இடையில் பாராளுமன்ற வளாகத்தில் உரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது.
அந்த உரையாடலின் போதும் ஜனாதிபதியின் அறிவிப்பு தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகரர் வெளிப்படுத்தியதோடு சங்கீத்சனின் தாயாருடனும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு உரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. நீட் தேர்விலிருந்து விலக்கு. நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் வலியுறுத்தல். திட்ட கமிஷனுக்கு பதிலாக ஏற்படுத்தப்பட்ட நிதி ஆயோக் அமைப்பின் 11வது நிர்வாக குழு கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் தமிழக முதல்வர் விஜய் பேசினார். நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களித்து அனைத்து மருத்துவ படிப்புகளுக்கும் +2 மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே மாணவர் சேர்க்கை நடத்த தமிழக அரசுக்கு அனுமதி தர வேண்டும். கோவையில் 2வது எய்ட்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும். அதற்கான நிலத்தை மாநில அரசு வழங்கும். இந்தியாவின் மதச்சார்பின்மைக்கு உதாரணமாக விளங்கும் திருக்குறளை இந்தியாவின் தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். நிதி, பொறுப்புணர்வு, சமூக முன்னேற்றம், மக்கள் தொகை நிலைநிறுத்தல் ஆகியவற்றில் சிறப்பாக செயற்பட்ட மாநிலங்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும். மாநில அரசின் ஊரக வீட்டு வசதி திட்டங்களுக்கும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலைவாய்ப்பு உருவாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும். சிறப்பான நிர்வாகம், சமூக நீதி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகிய கொள்கைகளுடன் மத்திய அரசுடன் இணைந்து தமிழகம் ஆக்கப்பூர்வமாக செயற்படும் என அவர் பேசினார். முதல்வராக பதவியேற்ற பிறகு விஜய் பங்கேற்கும் முதல் நிதி ஆயோக் கூட்டம் இதுவாகும். இந்த கூட்டம் முடிந்த பிறகு பிரதமர் மோடியை முதல்வர் விஜய் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது தமிழகத்திற்கு தர வேண்டிய நிலுவை நிதியை விரைந்து வழங்க வேண்டும் என்று பிரதமரிடம் அவர் வேண்டுகோள் விடுத்ததாக கூறப்படுகின்றது. மீண்டும் ஒன்று சேரும் முதலமைச்சர் விஜய் மற்றும் மனைவி சங்கீதா. சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா மீண்டும் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசியலிலும் திரைத்துறையிலும் தற்போதைய மிக முக்கிய பேசுபொருளாக மாறியிருந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்போது தம்பதியினர் மீண்டும் ஒரே வீட்டில் இணைந்து வாழத் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. முதலமைச்சர் விஜய் கடந்த காலங்களில் தனது அரசியல் மற்றும் சினிமா பயணங்களில் தீவிரமாக இருந்தபோது அவருக்கும் அவரது மனைவி சங்கீதாவிற்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக சமூக ஊடகங்களில் பல்வேறு செய்திகள் உலா வந்தன. சங்கீதா லண்டனில் தங்கியிருந்ததும் விஜயின் முக்கிய பொது நிகழ்ச்சிகள் மற்றும் அரசியல் பொதுக்கூட்டங்களில் அவர் கலந்து கொள்ளாததும் வதந்திகள் பரவ காரணமாகின. இந்நிலையில் இந்த குடும்ப பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காண விஜயின் தாயார் ஷோபா சந்திரசேகர் மற்றும் நெருங்கிய குடும்ப உறவுகள் தீவிர முயற்சியில் இறங்கியதாக கூறப்படுகின்றது. குடும்ப உறவினர்களின் முயற்சியின் பலனாக தற்போது சங்கீதா சென்னை திரும்பியுள்ளதாகவும் இருவரும் தங்களது நீலாங்கரை இல்லத்தில் சேர்ந்து வாழ்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த செய்தி வெளியானதில் இருந்து தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மற்றும் முதலமைச்சர் விஜய் ரசிகர்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. செய்திகளில் தொடர்பென உலகச் செய்திகள். வட அயர்லாந்தில் வெடித்த வன்முறை. சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை நாடு கடத்தும் நடவடிக்கை. பெல்ஃபாஸ்டில் கடந்த 2 நாட்களாக நடந்த குடியேற்ற எதிர்ப்பு கலவரங்களை தொடர்ந்து அப்பகுதியில் வசிக்கும் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை கண்டறிந்து அவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையை பிரித்தானிய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. பெல்ஃபாஸ்டில் கத்திக்குத்து கலவரத்திற்கு காரணமான ஹார்டி அலோடிட் செல்லுபடியாகும் விசா இல்லாமல் அயர்லாந்தில் இருந்து எல்லையை கடந்தது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இவ்வாறான எல்லை கடப்புகளை கட்டுப்படுத்த வேண்டும் என அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறுவதற்கு முன்பு புகலிடம் கோருவோர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இடையில் செல்வதை தடுப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட டப்ளின் ஒழுங்குமுறையை பின்பற்றியது. பாதுகாப்பு கோருவோர் தாங்கள் முதலில் வரும் நாட்டிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகள் ஒப்பந்தங்களை கொண்டுள்ளன. இருப்பினும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறிய பின் இந்த விதிமுறை பிரித்தானியாவிற்கு பொருந்தாது.
இந்த நிலையில் கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தின் கீழ் புகலிடம் கோருவோரை திருப்பி அனுப்புவதற்கும் மீண்டும் அனுமதிப்பதற்கும் வழிவகுக்கும் ஒரு வகையான மாற்று ஒப்பந்தம் அயர்லாந்துடன் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இருப்பினும் இந்த ஒப்பந்தம் நடைமுறையில் செயற்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது. பிரித்தானியாவில் இருந்து ஒரே ஒரு புகலிட கோரிக்கையாளர் மட்டுமே அயர்லாந்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார். ஆக அயர்லாந்துடனான ஒப்பந்தம் தோல்வியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது திட்டமிடப்பட்ட தாக்குதல்கள் ரத்து, ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. மத்திய கிழக்கில் கடந்த சில நாட்களாக உச்சக்கட்டத்தை எட்டியிருந்த அமெரிக்கா ஈரான் போர் பதற்றத்தில் தற்போது முக்கிய திருப்பமாக ஈரானுக்கு எதிராக வியாழக்கிழமை இரவு நடத்த திட்டமிடப்பட்டிருந்த வான்வழி தாக்குதல்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செய்வதாக அறிவித்துள்ளார். ஈரானின் உயர்மட்ட தலைவர்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப், ஈரான் இஸ்லாமிய குடியரசுடனான பேச்சுவார்த்தைகள் அந்த நாட்டின் மிக உயர்மட்ட தலைமை வரை கொண்டு செல்லப்பட்டு அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதன் அடிப்படையில் அமெரிக்க அதிபர் என்ற முறையில் இன்று ஈரான் மீது நடத்த திட்டமிட்டிருந்த வான்வழி தாக்குதல்களையும் குண்டுவீச்சுக்களையும் நான் ரத்து செய்துள்ளேன். இந்த விவாதங்களும் இறுதி புள்ளிகளும் அடிப்படை கருத்துருவிலும் சரி, மிக விரிவான விவரங்களிலும் சரி, இதில் தொடர்புடைய அமெரிக்கா, இஸ்ரேல், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார், துருக்கி, பாகிஸ்தான், பஹ்ரைன், குவைத், ஜோர்டான், எகிப்து மற்றும் பிற நாடுகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளன. இத்துடன் மேவழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.mevali.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மேவழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.